கடலூர் மாவட்டத்தில் இரண்டாவது பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காடு வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு, நிரந்தர ஒப்பந்த பணி வழங்கப்படும் என கடந்த மாதம் நிர்வாகம் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் அதிருப்தியடைந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மீண்டும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குட்டையில் உள்ள முதலையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பட்டக்காரனூர் கிராமத்தில் குடியிருப்புக்கு அருகேயே உள்ள அந்த குட்டையில் வெள்ளப்பெருக்கின் போது முதலை அடித்து வரப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தண்ணீரை வெளியேற்றி முதலையை பிடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலம் எப்போது திறக்கப்படும் என்பதே உள்ளூர் மக்களின் கேள்வியாக உள்ளது. சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் பாலம் வரும் அக்டோபர் மாதம் திறக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இதனால் வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு வரும்போது பாம்பன் பாலம் திறக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் அண்மையில் ஆய்வுப் பணிக்காக வந்திருந்த தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் தெரிவித்த கருத்தால் உள்ளூர் மக்கள் மிகுந்த அதிருப்தி அடைந்துள்ளனர். பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை எப்பொழுது தொடங்கும் என அவர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளனர். தருமபுரியில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து சரிந்து வருகிறது. தொடர் கனமழையால் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கனஅடி வரை அதிகரித்து வந்தது. கடந்த சில நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் சரிந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வினாடிக்கு 6,000 கனஅடியாக உள்ளது. தொடர்ந்து 3வது நாளாக நீர்வரத்து சரிந்து வந்தாலும் ஒகேனக்கல் பிரதான அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கொத்தக்கோட்டை சிங்கமுத்து ஐயனார் கோயில் சிலைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். பரிவார தெய்வங்களின் கால், கை மற்றும் தலைப்பகுதிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. கிராம மக்கள் அளித்த புகார் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதி அருகே முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை தொந்தரவு செய்யக்கூடாது என வனத்துறை எச்சரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை பகல் நேரங்களில் சுற்றி வருகிறது. இதனால் அந்த வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சாலை நடுவே நின்று தும்பிக்கையால் மண்ணை வாரி வீசிக் கொண்டிருந்த யானை அருகே சென்று இளைஞர்கள் சிலர் ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுக்க முயன்ற வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதனையடுத்து யானையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாநில பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவை கைது செய்ய கோரி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். ராகுல் காந்தியை வாணியம்பாடியில் ஹெச் ராஜா விமர்சித்து பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஹெச் ராஜாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தைலமர தோட்டத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தெச்சினாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான சுமார் 25 ஏக்கர் தைலமர தோட்டத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் தீயணைப்பு வாகனத்துடன் அங்கு சென்றனர். ஆனால் வாகனம் செல்ல வழி இல்லாததால் வீரர்கள் நடந்தே தோட்டப்பகுதிக்கு சென்று இலைத்தாழைகளை கொண்டு நீண்ட நேரம் போராடி தீயை முற்றிலுமாக கட்டுப்படுத்தினர். தூத்துக்குடியில் இரும்பு கதவின் ஹைட்ராலிக் க்ளோசர் பழுதானதால் குழந்தைகளுடன் வாடிக்கையாளர்கள் நகைக்கடைக்குள் சிக்கிக் கொண்டனர். தமிழ்ச்சாலையில் உள்ள அந்த கடையின் முன்பக்கம் பல்வேறு புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு கடையின் ராட்சத கதவு பாதியளவு இறக்கப்பட்ட நிலையில் திடீரென ஹைட்ராலிக் க்ளோசர் கட்டாகி கடையின் முன்பக்க வாசல் மூடியது. அதனால் வாடிக்கையாளர்கள் பதற்றமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக அனைவரையும் மீட்டனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதி அருகே முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை தொந்தரவு செய்யக்கூடாது என வனத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை பகல் நேரங்களில் சுற்றி வருகிறது. இதனால் அந்த வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சாலை நடுவே நின்று தும்பிக்கையால் மண்ணை வாரி வீசிக் கொண்டிருந்த யானை அருகே சென்று இளைஞர்கள் சிலர் ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுக்க முயன்ற வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதனையடுத்து யானையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலில் மீன் பிடிக்கும் போது படகிலிருந்து தவறி விழுந்த மீனவர் என்ஜினில் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வெள்ளப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் மாரியப்பன் ஃபைபர் படகில் புஷ்பவனத்திற்கு கிழக்கே 10 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது கடலில் தவறி விழுந்த மாரியப்பன் என்ஜினில் சிக்கியுள்ளார். இதில் கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்த அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் விதிகளை மீறி வாகனம் இயக்கிய 21 நபர்களின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கையின்படி கடந்த 1 மாதத்தில் மட்டும் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, சிக்னலை மீறுவது, சரக்கு வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றுவது, அலைபேசியில் பேசிக்கொண்டும் மது போதையிலும் வாகனம் இயக்குவது போன்ற விதிமீறல்களில் ஈடுபட்ட 21 நபர்களின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதங்களுக்கு தற்காலிக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் பெர்மிட், தகுதிச் சான்று இல்லாமல் வாகனங்களை இயக்கினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திடீரென கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூரில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்ததால் கோயில் வளாகம், வள்ளி குகை பகுதி, நாழைக்கிணறு ஆகிய பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. நாழைக்கிணற்றில் இருந்து ஐயா கோயில் வரை சுமார் 100 அடிக்கு மேல் கடல் உள்வாங்கி காணப்படுவதால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நோயாளியின் உறவினரிடம் ஊழியர் ஒருவர் பணம் வாங்கும் வீடியோ வெளியானது. இம்மருத்துவமனையில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் ஊழியரான சின்னையா என்பவர் சிகிச்சை முடிந்து சென்ற நோயாளியின் உறவினரிடம் பணம் வாங்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது.